வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த புதிய வருட வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை என்னவாக இருக்குமோ என்று காத்துக்கொண்டு இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். புதிய வருடம் ஒருவேளை அநேக எதிர்பார்ப்புகளோடு இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். அநேக கேள்விகளோடு எடுத்து வைத்து கொண்டிருக்கலாம். அநேக பிரச்சனைகளோடு இந்த வருடம் எப்படியா இருக்குமோ என்ற கேள்வியோடு கூட நீங்கள் இந்த புதிய வருடத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நாம் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்தாலும், அநேக நேரங்களிலே சில கேள்விகள் நம்மளுக்கு வரத்தான் செய்கிறது. எப்படி இந்த கேள்விகளை நாம் எதிர்கொள்வது? ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். நீங்கள் உலக பிரகாரமான மக்களையோ இல்லை யாரை நீங்கள் சந்தித்தாலும் அவர்கள் ஒரு காரியத்தை சொல்வார்கள். காலம் ரொம்ப ஸ்பீடாக போகுதுங்க, பயங்கர ஸ்பீடாக டைம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் ஸ்பீடாக ஓடலை, நம்ம தான் ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸி, எனக்கு எதற்குமே நேரமே இருக்கிறதில்ல, ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ப்பதற்கு நேரம் இருப்பதில்லை, ஆண்டுடைய வார்த்தையை படிப்பதற்கு எனக்கு நேரம் இருப்பதில்லை, ஒரு வருஷம் ஒரு நிமிடம் மாதிரி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓட்டத்திலே ஒருவேளை நாம் நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், நான் ஆண்டவருடைய சித்தத்தில் தான் அந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்று இந்த புதிய வருடத்திலே, இந்த ஆரம்ப நாட்களிலே நாம் ஒரு கேள்வியை கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, இல்லை ஆண்டவருக்கு முன்னாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, இல்லை ஒருவேளை ஆண்டவரை நாடி விட்டுட்டு நான் ரொம்ப வெகு தூரத்தில் அவருடைய சித்தத்தை அறியாமல் நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். ஒரு விசை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பக்தன் இப்படியாக ஒரு பாட்டை பாடினான். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கிறேன், கண்ணு கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, உதவி தாரும் தேவா என்று சொல்லி. வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் சிறிது நேரம் இந்த நாட்களிலே அந்த சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே, நீர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், எனக்காக நீர் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீரே, இந்த வாக்குத்தத்தம் எப்படியா என் வாழ்வில் நிறைவேறும் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது மிகவும் அவசியம். வேதத்திலே ரோமர் 5வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தை நாம் எடுத்து பார்த்தால், ஆபிரகாமை குறித்து நாம் சில காரியங்களை நாம் அந்த வேத வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். விசேஷமாக அவன் ஆண்டவருடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்விலே நிறைவேற்றுவதற்கு அவன் எப்படியாக ஜீவித்தான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார், உனக்கு நான் ஒரு மகனை தருவேன் என்று சொல்லி. ஆனால் அவனுக்கோ வயது 100 கடந்து விட்டது. ஆனால் அந்த தேவ வார்த்தை எப்படி சொல்லுகிறது பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. நம்ம இந்த புதிய ஒரு இடத்துல நம்முடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது? ஒருவேளை அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்விலே நிறைவேறுவதற்கு தாமதமாகி கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் அவரிடத்தில் மேலுள்ள விசுவாசத்தில் நாம் சிறிதளவும் குறையாமல், ஆங்கிலத்தில் மிக அழகாக போட்டிருக்கிறது, ஆப்ரஹாம் டின்ட் வேவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. சிறிதளவும் அவன் அசைக்கப்படவே இல்லை. அப்படிப்பட்டதான அசையாத ஒரு விசுவாசம் இந்த புதிய வருட நாட்களிலே நம்மளுக்கும் ஆண்டவர் தரும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் தரும்படியாய் நாம் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அது மாத்திரமல்ல, அவருடைய சித்தப்படி நாம் ஒருவேளை வாழாமல் இருந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத டிப்ரெஷன், நம்மளுடைய ஓன் பிளான்ஸ் நம்மளுக்கு ஒருவேளை ஒரு சக்ஸஸை கொடுக்காமல் இருக்கலாம். அது நிமித்தமாக நம்மளுடைய வாழ்க்கையில் விரக்தி காணப்படலாம். இந்த விரக்தியை மேற்கொள்வதற்கு, இந்த டிப்ரெஷனை மேற்கொள்வதற்கு, அவனுடைய சித்தம் நம்மளுடைய வாழ்விலே செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். ஸோ இந்த சீரீஸில் முதல் பாட்காஸ்டில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, am I living in God's plan? am I missing God's plan in my life? இதுதான் இந்த சீரீஸில் நம்ம கேட்க போகிற முதல் கேள்வி. நம்மை பார்த்து நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள தேவனே, தருமையான நேரத்திலும் உடைய சமூகத்தில் வந்து
நான் என்னுடைய வாழ்க்கையை உடைய சித்தப்படி வாழ்கிறேனா என்று என்னையே நான் சோதித்தறிவதற்கு தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். நீர் அப்பா கொடுத்த வாக்குத்தத்தத்திலே நான் விசுவாசம் உள்ளவளாக இருந்து கடைசி மட்டும் உண்மையை சார்ந்து ஜீவிக்க இந்த வருடத்தின் முடிவு வரை தேவனாய் கர்த்தர் எனக்கு நீர் தொடர்ந்து கிருபை பாராட்டுங்க என்று சொல்லி இப்படி சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பெருச்சனமாக இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஹேவ் அ கிரேட் டே. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.